திருமலை திருப்பதியில லார்ட் வெங்கடேஸ்வராக்கு படைக்கிற முதல் சாப்பாடான கர்ட் ரைஸ் ஏன் மண்பானையில செய்றாங்கன்னு தெரியுமா? அந்த ஊரோட ராஜாவான மகாராஜா தொண்டமன் சக்கரவர்த்தி லார்டு வெங்கடேஸ்வராக்கு தினமும் தங்கத்துல பூவா செஞ்சு வழிபடுவாரு. அப்படி ஒரு நாள் வழிபடுறதுக்காக போனப்போ சுவாமி பக்கத்துல மண்பானையும் களிமண்ல செஞ்ச பூவும் இருக்கிறத பாக்குறாரு. அதை யாரு வச்சிருப்பான்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா தேடினப்போ பக்கத்து ஊரான அலிப்பறையில இருக்க மண்பானை செய்யற பீமனான்ற ஒருத்தரும் தினமும் சுவாமியை வழிபட்டுட்டு வராருன்றத தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தினமும் அவரோட படையல அவரே கையால தூக்கி அந்த ஊர்ல இருந்து பல மலைகளை கடந்து சுவாமிக்கு படைக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. பீமனாவோட பக்தியை பார்த்து வியந்து போன ராஜா அவர்கிட்ட இதை பத்தி கேட்க போறப்போ ராஜாவே வியந்து போற மாதிரி ஒரு விஷயத்த பீமனா சொல்றாரு. ஒரு நாள் லார்ட் வெங்கடேஸ்வரா என் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கொடுன்னு சொல்லி கேட்டாரு. அப்போ வீட்டுல சாப்பாடு கம்மியா இருந்ததால நான் சாப்பிட்ட மண்பானையில இருந்த கொஞ்சம் தயிர் சாதத்தை சுவாமிக்கு கொடுத்தேன். அதை சாப்பிட்டு அவருக்கு அது ரொம்ப பிடிச்சதால தான் நான் தினமும் காலையில மண்பானையில தயிர் சாதம் வச்சு அவரை வழிபடுறேன்றதையும் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மகாராஜா அன்னில இருந்து சுவாமிக்கு முதல் சாப்பாடு மண்பானையில வைக்கிற தயிர் சாதமா தான் இருக்கணும்ன்றதையும் முடிவு பண்றாரு. இப்படிதான் இந்த ட்ரெடிஷன் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணுங்க.